நான் ஏற்கனவே இதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கருதுகிறேன், நீங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக இங்கே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை திறந்து வைத்தோம். நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் இருக்கின்ற சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் எங்களுக்கு ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே பிரம்மாண்டமான ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல 2011 சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட பொழுது குடியிருப்பு பற்றி சுட்டிக்காட்டினீர்கள். பிறகு 2016 இதை சுட்டிக்காட்டினீர்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்திலே 2011 ஒரு கூட்டுக் குடியிருப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். 2011 2016 இடப்பட்ட காலத்திலே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்த பொழுது நான் அம்மா அவர்களை அழைத்து மேச்சேரி நங்கவழி கூட்டுக்குடி திட்டத்தை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கின்றார், அதை நிறைவேற்றி உடனடியாக ஆணை பிறப்பிங்கள் என்று அவரிடத்தில் சொன்னார். அம்மாவுடைய ஆணைக்கு இணங்க அப்பொழுதே அந்த பணி துவக்கப்பட்டது. இந்த பணி ஆரம்பிக்கப்பட்ட காலம் மாநில புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்திலே இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவருடைய திட்டம் இன்றைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் போட்ட திட்டம் தான் நாம் நிறைவேற்றிருக்கிறோம். புரட்சித் தலைவர் அம்மா இடத்துல சொன்னவுடன் இன்னைக்கு 158 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கி கிட்டத்தட்ட 698 இடங்களை டேங்க் கட்டி 698 குடியிருப்பு பகுதி மக்களுக்கும் ஒரு பாதுகாக்கப்பட்ட காவிரி நதி காவிரி நீரை என்றைக்குமே இல்லை என்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறாங்க. ஒரு நிலையான கூட்டுக்குடி திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. 2 ஒன்றியத்துக்கு மட்டும் 158 கோடி ரூபாய். இதில் 6 பேரூராட்சி அடைந்தது. நம்முடைய மேட்டூர் தொகுதி பேரூராட்சி, நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி பேரூராட்சி, 6 பேரூராட்சிகள் உள்ளடங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். இந்த திட்டம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்குது. நம்முடைய பகுதி ஒரு வறட்சியான பகுதியாக இருக்கிற காரணத்தால இவ்வளவு ரூபாயை செலவு செஞ்சு நம்முடைய மக்களுக்கு தேவையான கட்டிட வசதி நம்ம தேவையான குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதை நாம் வைத்த கோரிக்கை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிட்டே இருக்கிறோம். நான் வந்த உடனே சொன்னீங்க சாலையெல்லாம் விதிப்படுத்தி அதை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். எல்லா சாலையுமே சீர் செஞ்சாச்சு. உள்ளாட்சி சாலை சீர் செய்ய வந்தீங்க. இப்ப அந்த பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. படிப்படியா எல்லா ஊராட்சியில் இருக்கின்ற ஊராட்சி சாலைகள் சீர் செய்யப்படும். அந்த பணியை துவங்கியாச்சு. டெண்டர் விட்டு அந்த பணியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு போக்குவரத்து வசதி வேணும்னு கேட்டீங்க. நீங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் பேருந்து வசதி கேட்டீங்களோ அத்தனை ஊருக்குமே பேருந்து வசதி கொடுத்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. நீங்க ஈரோடு கேட்டீங்க, கோயம்புத்தூர் கேட்டீங்க, பெங்களூர் கேட்டீங்க, எங்க கேட்டீங்களோ எல்லா பகுதியுமே பேருந்து வசதியும் நாங்க இயக்கி கொடுத்துட்டோம். அதுபோல ஆரம்ப சுகாதார கேட்டீங்க, அதையும் கொடுத்தாச்சு. அதுவே என்னென்ன வசதிகள் கேட்டீங்களோ அத்தனை வசதியும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தந்திருக்கு என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியில இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு திட்டங்களை திறந்திருக்கின்றோம். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகின்றது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் தாதாபுரம் ஊராட்சி மணிகரம் பாளையத்தில் புட்டப்பட்டி ஊராட்சி செங்கட்டியூரிலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 அங்கன்வாடி மைய கட்டடமாகும். தாய் திட்டம் 2 கீழ் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குட்டப்பட்டி மற்றும் கரிக்காப்பட்டி ஆகிய ஊராட்சிகள் கட்டப்பட்டுள்ள 2 புதிய அம்மா உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 2 புதிய அம்மா பூங்காக்களும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கரிக்காப்பட்டி புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடமும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ்
ரூபாய் 8,75,000 மதிப்பீட்டில் எடப்பாடி நெடுங்குளம் ஊராட்சி கோணைப்பட்டியில் கட்டப்பட்டுள்ள புதிய சுகாதார வளாகமும் மற்றும் எடப்பாடி நகராட்சியில் வார்டின் 6, 8, 12, 18, 19 மற்றும் 21 ஆகிய 6 இடங்களில் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிமெண்ட் சாலை மற்றும் குப்பை சேகரிக்கும் வெற்றி பணிகளும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் உள்கட்டமைப்பு இடைவெளி நிரம்பு நிதியில் இருந்து ரூபாய் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எடப்பாடி நகராட்சி பேருந்து நிலையம் அருகில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பூங்கா மேம்பாட்டு பணியும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஆவணிப்பேரூர் மேல்முகம் மற்றும் கச்சப்பள்ளி ஆகிய பகுதியில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க புதிய அலுவலக கட்டிடமும் பால்வளத்துறையின் சார்பில் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நடுப்பட்டி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் இன்றைக்கு திறக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் வெள்ளநெல்லி ஊராட்சி தரம் உயர்த்தப்பட்ட கால்நடை மருந்தகமும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் வெள்ளாண்டி வளர்ச்சி சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடியும் இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. பள்ளி கல்வித்துறையின் சார்பில் 6,842 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 2,31,53,000 மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளும் இந்த நிகழ்ச்சியாக வழங்கப்படுகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாம் சார்பில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 100 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கும் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் 100 பயனாளிகளுக்கு தனிநபர் இல்ல கழிப்பறையில் கட்டுவதற்கும் என மொத்தம் 200 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மானிய தொகைகளும் மகளிர் திட்டம் சார்பில் 40 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோருக்கு பாதுகாப்பு நிதி உதவியும் 19 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு சுழல் நிதியும் 145 உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன மானியமும் என மொத்தம் 244 பயனாளிகளுக்கு ரூபாய் 51,65,000 ரூபாய் நிதியுதவியும் வருவாய்த்துறையின் சார்பில் 345 பயனாளிகளுக்கு ரூபாய் 52,62,500 மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டா, நத்தம் நிலவரி திட்ட பட்டா, கல்வி உதவித்தொகை, இயற்கை மரண நிதியுதவி, முதியோர் உதவித்தொகை, விபத்து நிவாரண நிதியுதவி, முதிர்கல்வி உதவித்தொகை, திருமண நிதியுதவி, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, விதவை உதவித்தொகை மற்றும் புதிய குடும்ப அட்டைகள் உள்ளவையாகும். வேளாண்மை துறையின் சார்பில் 51 விவசாயிகளுக்கு ரூபாய் 49,700 மதிப்பீட்டில் சிறு தானியங்கள், உயிர் உரங்கள், நுண்ணோட்டம் மற்றும் விதைகள். தோட்டத்துறையின் சார்பில் 40 விவசாயிகளுக்கு ரூபாய் 14,25,300 மதிப்பீட்டில் சொட்டு நீர் பாசன கருவி, நிலப்போர்வை, கத்தரி, தக்காளி, வெங்காயம், பருப்பு விரிவாக்கம் மானியம். வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவி வாங்க 5 நபர்களுக்கு ரூபாய் 2,86,600 மானியம். கூட்டுத்துறையின் சார்பில் 102 நபர்களுக்கு ரூபாய் 64,90,000 மதிப்பீட்டில் மத்திய கால கடனுதவி மற்றும் மகளிர் சுய குழு கடனுதவியும், பிற்படுத்துவோர், பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் ரூபாய் 75,000 மதிப்பீட்டில் 10 பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரம், 5 பயனாளிகளுக்கு விலையில்லா தலைப்பட்டிகளும், மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1,25,000 மானியமும், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி மிகப்பெரிய நிதி திட்டத்தின் கீழ் 3ஆம் தவணை தொகையாக ரூபாய் 4,000 ஆயுதநாடு நலத்துறையின் சார்பில் ஒரு பயனாளிக்கு ரூபாய் 10,000 மதிப்பீட்டான இலவச வீட்டுமனை பட்டாவும், மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 50,000 திருமண உதவியுடன் நாளைக்கு 8 கிராம் தங்கமும் என மொத்தம் 7,248 பயனாளிகளுக்கு ரூபாய் 6,02,96,100 மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இவ்வளவு திட்டங்களும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்க உள்ளோம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமில்லாமல்
இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியில இன்னைக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய எடப்பாடி தொகுதியில் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். சபரியூர்ல ஆரம்ப சுகாதார நிலையம், கோனேரிப்பட்டியில ஆரம்ப சுகாதார நிலையம், பக்க நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம், சமுத்திரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம். அதே கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கேயே சிகிச்சை செய்வதற்காக இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தெல்லாம் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு குறுகிய காலத்தில் துவங்கி இன்றைக்கு மக்கள் எல்லாம் சிகிச்சை பெற்று வராங்க. அதே போல புதிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்கனவே இருக்கின்ற அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு அந்த சுகாதார நிலையத்தை இருக்கின்ற அந்த மருத்துவர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையை கூடுதல் கட்டிட 1 கோடி ரூபாயில கட்டிருக்கிறாங்க. நங்கவல்லி, பொங்கனாபுரம், சித்தூர்ல 3 இடத்துல இந்த திட்டம் நிறைவேற்றுகிறோம். அதே போல கால்நடை மருத்துவம் இன்றைக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைக்கு ஏதாவது நோய்வாய் ஏற்பட்டா அதுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 4 இடத்துல பெரிய சோரை 1, அப்புறம் கச்சிப்பள்ளியில் 1, எட்டுக்கொண்டமேடு, கச்சிப்பள்ளி வட்டத்தில் எட்டுக்கொண்டமேடு, அப்புறம் வெள்ளிவெள்ளி, பக்கநாள் 4 இடத்துல இன்றைக்கு கால்நடை மருத்துவமனையும் கட்டி கொடுத்துருக்கோம். அதே போல விளையாட ஆடு இதுவரைக்கும் 4518 பயனாளிகளுக்கு 5.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கியுள்ளோம். மானாவாரி மேம்பாட்டு திட்டத்தில் 144 விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் 20.25 லட்சம் மதிப்பீட்டில் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த குறைந்த வளர்ச்சி பணி திட்டத்தில் 1,53 லட்சத்தில் 450 வளரின பெண்கள் தொழில் பயிற்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 2425 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. 2011 முதல் தற்போது வரை 23,511 நபர்களுக்கு 65.11 கோடி மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. கிராம சாலைகள் இன்றைக்கு செப்பனிடப்பட்டிருக்கின்றன. பக்கநாடு, தாதாபுரம், தோரமங்கலம், ரத்தக்காடு காலனி மற்றும் ஒட்ட பிள்ளையார் கோயில் ஆகிய பகுதியில் 5 புதிய பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பட்டு வந்தது. சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2016-18 இரு ஆண்டுகளில் சுமார் 57 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல பால எல்லமடை பகுதியில் ஒரு பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 5.50 கோடி மதிப்பீட்டில் வடக்கத்திக்காடு, வெள்ளாளபுரம் மற்றும் வடகரை வாய்க்கால், நதிமேடு ஆகிய பகுதியில் 3 புதிய பாலங்கள் கட்டப்பட்டு வருகிறது. 4.80 கோடி மதிப்பீட்டில் வெள்ளாண்டி வருஷ குரும்பப்பட்டி மற்றும் எடப்பாடி பேருந்து நிலையத்த 3 புதிய பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தன. அதேபோல எடப்பாடி புறவழிச்சாலை, அதேபோல எடப்பாடி தொகுதியில் 5 ஆண்டுகள் மட்டும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் 236 கிலோமீட்டருக்கு 140 கோடி ஒதுக்கீடு செய்து இந்த சாலையெல்லாம் சீரமைத்து கொடுத்திருக்கிறோம். அதே இந்த பணியெல்லாம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல 93 கோடி ரூபாயில 83 கிலோமீட்டர் சாலை மேம்படுத்தும் பணியும் எடுத்துக்கொண்டிருக்கு. சாலையில எடுத்துக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறை மூலமா. அதே போல இந்த மாவட்டத்தில் சட்டமன்ற நிதியிலிருந்து என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 13 அங்கன்வாடி புதிய கட்டணம், 13 அங்கன்வாடி கட்டணங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 13 பயணர் நிலக்கூடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 19 கான்கிரீட் சாலைகள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். 18 பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். 16 மிதிவண்டி நிறுத்தணும். நம்முடைய பிள்ளைகளாம் +1 +2 படிச்சிருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் சைக்கிள் நிறுத்துவதற்கு அந்த மிதிவண்டி கூட நிறுத்தமிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 8 கழிவுநீர் வாய்க்கால் கட்டி கொடுத்திருக்கிறோம். 4 மூலல் கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 7 பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். பல்வேறு இடங்களில் குடிநீர் பிரச்சனையை சுட்டிக்காட்டி போர் போடணும்னு சொன்னாங்க. அதன்படி பார்த்தா 60 ஆழ்துளை கிணறுகள் அமைத்துக் கொடுக்கப்படுகின்றது. 42 நாயவள கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறது. நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 42 நாயவள கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 90% அங்கன்வாடிகளுக்கு எரிவாயு இணைப்பு, அந்த அங்கன்வாடியில சமையல் செய்வதற்காக எரிவாயு இணைப்பும் நமக்கு கொடுத்திருக்கிறோம். 11 பொது சுகாதார வளாகங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 14 மேல்நிலை நீர் தொட்டி என்னுடைய நிதியிலிருந்து கட்டி கொடுத்திருக்கிறோம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2168 பசு வீடுகள், 272 நெசவாளர் பசு வீடுகள்,
1149 இந்திரா குடியிருப்புகள், இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட பணிகள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான் இவ்வளவு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பள்ளிகள் இன்றைக்கு நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியா 7 பள்ளியை தரம் உயர்த்தணும். நடுநிலை பள்ளியா இருந்து உயர்நிலை பள்ளியா தரம் உயர்த்திருக்கோம். கோரணப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, நெடுங்குளம், கட்சிப்பள்ளி, கன்னியாகுமரி, சின்னச்சோரை, குடும்பப்பட்டி, இதெல்லாம் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள். அதே போல இன்றைக்கு வெல்லுவெளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்திருக்கிறோம். அதே போல கல்லூரி எடப்பாடியில அரசுல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிக் கொடுத்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி இங்க வனவாசியில் கட்டிக் கொடுத்துக்கிறோம். எட்டிக்கோட்டமேட்ல பிடெக் கல்லூரி வர இருக்குது, அதுவும் வேலை நடந்துட்டு இருக்கு, அதுவும் கட்டி கொடுத்துருக்கோம். அதே போல தொழிற்பேட்டை, நம்முடைய சிற்ப தொழிற்பேட்டை எட்டிக்கோட்டமேட்ல இன்னைக்கு விரைவாக வர இருக்குது. அதுக்குண்டான நிலமெல்லாம் ஆட்சி செய்யப்பட்டு விட்டது, அந்த பணியை துவங்கியிருக்கிறோம். ஆகவே இந்த எடப்பாடி தொகுதியினுடைய வளர்ச்சி நான் இந்த திட்டத்தெல்லாம் அறிவிச்ச காரணத்தால நல்லா வளர்ந்து வருகிற ஒரு தொகுதியாக நம்முடைய தொகுதி இருக்கின்றது மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதனால ஏற்கனவே எடப்பாடி ஒன்றியம், பொங்கனாவூர் ஒன்றியம், மகரஞ்சாவடி ஒன்றியம் அங்க ஒரு கூட்டு குடி திட்டம் வேண்டாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணி நிறைவேற்று அம்மாவுடைய திருத்தங்களால் திறக்கப்பட்டது. அதோட எடப்பாடி நகரத்திற்கு கூட்டு குடி திட்டம் வேண்டாங்க, அதையும் அம்மாவுடைய ஆட்சியிலேயே அம்மா இருக்கின்ற பொழுது அடிக்கல் நாட்டி அம்மா இருக்கின்ற பொழுதே அந்த திட்டத்தை துவக்கி வைத்து அந்த எடப்பாடி நகர மக்களுக்கு தினந்தோறும் குடிநீர் கொடுக்கணும். ஆக எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும், அனைத்து நகராட்சி பகுதிகளுக்கும், அனைத்து பேரூராட்சி பகுதிகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் நிலையான பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை எனக்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். ஆக நம்முடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் இன்னும் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க, அதையும் நிறைவேற்றப்படும் என்று இந்த தருணத்திலே தெரிவித்து, அதோடு நம்முடைய நங்கவலியிலிருந்து குஞ்சாண்டியூர் போகும்போது அங்க ஒரு ரயில்வே கிராஸ் இருக்குது, அங்க பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்கேயும் திட்ட மதிப்பீடு நடைபெற்றுக் கொள்கிறது. அங்கேயும் ஒரு புதிய உயர்மட்ட பாலம் கட்டப்படும் என்று தருணத்தில் தெரிவித்து, அப்படி துளசம்பட்டியில, முத்தநாயக்கம்பட்டியில, குட்டப்பட்டியில எல்லாமே உயர்மட்ட பாலம், ரயில்வே கிராஸ் குறுக்க ஒரு உயர்மட்ட பாலம், இந்த 4 இடத்திலே உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்து, அதோட 30 ஆண்டு காலமாக முடிவடையாத ஒரு திட்டம். ஏற்கனவே நம்முடைய குளத்தூருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, போதுமான தண்ணி போகல. பல முறை கோரிக்கை வச்சுட்டே இருந்த மக்கள் தான் மேற்கு சட்டப்பேரவை மரியாதைக்கு செம்மலை அவர்களும் கோரிக்கை வச்சார், நீங்க இந்த முறை நிறைவேற்றி தர வரணும். அங்க மேட்டூர்ல ஒரு கிணறு, பெரிய கிணறு வச்சு, ராட்சத கிணறு வச்சு மோட்டார் வச்சு புதிய பைப் லைன் போட்டு ஏற்கனவே டேங்கரா இருக்குது ஏற்றி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 7.7 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இப்ப பணி துவங்கப்பட்டு விட்டது. மேட்டூரிலிருந்து குளத்தூர் வரை புதிய பைப் லைன் அமைத்து அவர்களுக்கு தங்குதடை இல்லாமல் குளத்தூர் நகர மக்களுக்கும் தண்ணீர் வழங்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல நம்முடைய மேச்சேரியிலிருந்து தொப்பூர் வரை சாலை சரியில்லாமல் இருக்கிறது சொன்னாங்க, அங்கே குண்டு குழிமா இருப்பதாக சொன்னாங்க. அந்த சாலை சீரமைப்பதற்காக 9 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்முடைய பவானியிலிருந்து மேட்டூர், மேட்டூரிலிருந்து தொப்பூர் வரைக்கும் இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த தேசிய நெடுஞ்சாலை தரம் உயர்த்தப்பட்டதன் விளைவாக அங்கு எல்லாம் நிலவழிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையாக நிலவழிப்பு பணி முடியல, அதனால இந்த சாலை அமைக்கின்ற பணி எடுக்கல. 4 வழி சாலை அமைக்கிறாங்க. பவானியிலிருந்து மேட்டூர், மேட்டூரிலிருந்து நம்முடைய தொப்பூர் வரைக்கும் 4 வழி சாலை அமைக்கின்ற காரணத்தால, அந்த பணி செய்யாத காரணத்தால அந்த பணி விரைவாக நடைபெறுவதற்கு முன்பாக அந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் செய்து கொடுப்பதற்காக 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆக மேச்சேரிலிருந்து தொப்பூர் வரை சாலை சீரமைப்பதற்காக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஆகவே எல்லா சாலைகளுமே இன்னைக்கு சீர் செய்யப்படும். இன்னைக்கு வனவாசிலிருந்து எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் மேட்டூர் ஆகட்டும், இல்ல இந்த பக்கம் மேச்சேரி ஆகட்டும், இல்ல வனவாசி போய் எங்க தாரமங்கலம் சரி, இல்லது வனவாசிலிருந்து
எடப்பாடி போனாலும் சரி, ஜல்லபுரம் போனாலும் சரி, ஜல்லாபுரத்திலிருந்து சாரமங்கலம் போய் சேலம் போனாலும் சரி, எல்லா பகுதியிலுமே சாலையெல்லாம் சிறப்பான சாலையை அமைச்சு கொடுத்துருக்கோம். அதுல ஊராட்சி ஒன்றிய சாலையும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க, அதையும் எடுத்து டெண்டர் விட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா சாலையிலும் சீர் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு பேரூராட்சி பகுதியில் இருக்கிற சாலையிலும் சீரமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதையும் இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டு அரசுடைய பஸ்ஸில் இருந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக பேரூராட்சி இருக்கின்ற அந்த சாலையிலும் சீரமைக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஏற்கனவே இன்றைய புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் நீங்கள் வைத்த கோரிக்கையை அம்மா இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா போட்ட திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்று பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய பகுதிக்கு கல்வி கொடுத்தாச்சு, சுகாதாரம் கொடுத்தாச்சு, சாலை வசதி கொடுத்தாச்சு, குடிநீர் கொடுத்தாச்சு, போக்குவரத்து வசதி கொடுத்தாச்சு. ஆக நீங்க என்னென்ன கேட்டீங்களோ எல்லாம் கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க வேளாண் துறை மூலமாக வேளாண் துறை அலுவலகம் கட்டணும்னு சொன்னீங்க, அதுவும் கட்டி கொடுத்தாச்சு. மத்திய கூட்டுறவு மூலமாக ஒரு மத்திய கூட்டுறவு பிரான்ச் சொன்னீங்க, அதுவும் இப்ப கொடுத்தாச்சு நம்ம வழியில. கேட்டதையெல்லாம் நம்முடைய அரசு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பட்டா வேலைகளை கொடுத்தாச்சு, ஓஏபி கொடுத்திருக்கிறோம், புதிய அட்டவணைகளுக்கு விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறோம், அவரோட தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கிறோம், அம்மா இருசக்கர வாகனம் விண்ணப்பங்களுக்கு படிப்படியாக கொடுத்திருக்கிறோம். ஆக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன திட்டங்களுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்தது, அதுக்கு முந்தி இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார் ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் இந்த ஆட்சியுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சியில் கிடைக்கப்பட்ட நன்மை உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே எல்லாம் மடிக்கணினி கொடுக்கிற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் தான், வேற எங்கேயும் கிடையாதுங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே 38 லட்சம் பேருக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்திருக்காங்க நம்முடைய மாணவர்களுக்கு. இந்த மடிக்கணினி மிக மிக பயனுள்ளதா ஒரு பொருள். ஏன்னு சொன்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகம், விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேணும். அப்படிப்பட்ட விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மடிக்கணினி மிக முக்கியம். எல்லாரும் மடிக்கணினி வாங்கிட முடியாது. ஏன்னா வசதி படைத்த குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள் 14,000 போட்டு மடிக்கணினி வாங்கி படிக்க முடியும். நல்ல திறமையான மாணவனா இருப்பான், ஆனா அவனுக்கு வசதி இருக்காது. 14,000 போட்டு மடிக்கணினி வாங்க முடியாது. அதனால அந்த உயர்கல்விக்கு போகக்கூடிய சூழ்நிலை கிடைக்காது, ஒரு விஞ்ஞான கல்வி கிடைக்காது, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்காது. அதுதான் அம்மா அவர்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டையில கிராமத்தில் வாழ்கிற குடிசையில் வாழ்கின்ற அந்த மாணவனை கூட விஞ்ஞான கல்வியை கற்க வேண்டும். உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி தமிழக மக்கள் தமிழக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டுவதற்காக 14,000 ஒரு மடிக்கணினி கொடுத்து வாங்கி கொடுத்து 38 லட்சம் பேர் கொடுத்துட்டோம். இப்ப 15 லட்சம் பேருக்கு தரல. ஆனா 53 லட்சம் பேருக்கு அம்மாவுடைய அரசு தந்திருக்குது. ஒரு மடிக்கணினி 14,000 யாரு கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 53 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முன்னேற, அவர்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க, விஞ்ஞான கல்வி கிடைக்க, உலகத்தரத்துக்கு ஏற்ற கல்வி போட்டி போட்டு அவர்கள் வர இந்த திட்டத்தை அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு முழுமையா நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நேரத்தில் தெரிவித்து, உங்களுடைய அரசு அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, ஏழை எளிய மக்களுடைய அரசு. மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அது மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை, குறிப்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு கிடைத்த பெருமை, முதலமைச்சர் தொகுதி என்ற மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதி என்று சொன்னா அது பெருமையா கிடைக்க ஒரு வாய்ப்பை அம்மா அருளாசோடு நமக்கு கிடைச்சது. ஆகவே இந்த பதவியின் மூலமாக நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிக்கும் தேவையான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு விரிவான திட்டங்கள் வகுத்து அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். குடிமராமத்து திட்டம், இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கிற குட்டைகள் ஏரிகள்லாம் இன்னைக்கு ஆழப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்து அதுக்கு தேவையான திட்டத்தை ஒதுக்கி
விவசாயிகளுக்கு அந்த படி கொடுத்து செய்யணும். அதனால பருவ காலங்களில் பெய்கிற மழைநீர் அந்த ஏரியில தேங்கி அந்த நீர்மட்டம் உயர்ந்து நிலத்தடிக்கு உயர்ந்த வாய்ப்பு உருவாக்கி தந்தது. அதே போல இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இந்த 6 மாதத்துக்கு முன்பு மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் நம்முடைய சென்னைக்கு வந்தாங்க. நான் ஏற்கனவே பாரத பிரதமரிடத்திலே இந்த கோரிக்கை வச்சேன். அப்ப அவரும் இதை நிறைவேற்றி தருவார் சொன்னாங்க. நம்முடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி சென்னைக்கு வந்த பொழுது இந்த கோரிக்கை வச்சேன். இன்னைக்கு கோதாவரியில அதிகமா தண்ணீர் இருக்கு. மழைக்காலத்திலே அந்த பருவ காலத்தில் பெய்கிற மழையை வீடா கடல கிடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரியோடு இணைக்கவேன்னு சொன்னேன். 125 டிஎம்சி தண்ணீர் கொடுப்பதாக அதுக்கு தேவையான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு 125 டிஎம்சி தண்ணி கோதாவரியிலிருந்து நமக்கு காவிரி இணைப்பு திட்டத்தின் மூலம் கிடைக்கிறது. அதையும் நம்ம அம்மாவுடைய அரசு உருவாக்கி. அது மட்டும் இல்ல, பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததும் காவிரி நதிநீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததும் அம்மாவுடைய ஆட்சியில் தான், வேற எந்த ஆட்சியும் கிடையாது. இன்னைக்கு நிலையான பாதுகாப்பாக விவசாய குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக நாம் அந்த அங்கீகாரத்தை பெற்றுத் தந்திருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நிலை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக அந்த தீர்ப்பையும் பெற்று தந்தது அம்மாவுடைய அரசு தான். என்னென்ன கோரிக்கை கொடுத்தீங்களோ அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி எப்பொழுதும் அம்மாவுடைய அரசுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து மிகச்சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.